தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆம் தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளிலே ஆவிக்குரிய ஓட்டத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த உலகத்தின் ஓட்டமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவனாகிய கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறதில்லை. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் அநேக நேரத்தில் சொல்லுவாருங்க, நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருப்பேன், கூட தான் இருக்கிறேன், என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, எது வேணாலும் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் செய்வேன், உனக்காக நான் நிற்பேன். நம்பி ஏமாந்து போயிடாதீங்க, நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. எல்லா அன்பும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான், கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான், சில காரியத்திற்காக மாத்திரம்தான். ஆனால் தேவனோ எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். தேவ பிள்ளையே, எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சரி, போராட்டங்கள் எழும்பினாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் பாதைகளிலே தேவன் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறதில்லை. ஆமென். திக்கற்றவர்களாக கர்த்தர் விடுகிறதில்லை. நாம் சொல்லுகிறது, ஒரு இடத்தில் சீக்கிரமாய் வருவேன், ஒரு இடத்துல நான் வருவேன். வாழ்க்கையின் துக்கத்தோடு கூட இருக்கிற, கைவிடப்பட்டது போல இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடலை, உன்னை திக்கற்றவனாய் நான் விடலை, நான் உன்னிடத்துல நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தரே உனக்கு துணையாக இருப்பார். நம்மோடு கூட வருகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அழகாக சொல்லுது, அவர் திக்கற்றவர்களுக்கு வீடு வாசல்களை எல்லாம் ஏற்படுத்தி, திக்கற்ற பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு துணையாக இருந்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார்ல. திக்கற்று போய் இருக்கிறதான உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரே உங்களுக்கு துணை, கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பு, கர்த்தரே உங்களுக்கு தஞ்சம். அவர் உங்களை கைவிடுவதில்லை. வருவேன் என்று சொன்னவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீங்களப்பா, கைவிடாதபடிக்கு நடத்தும். இடத்துல வருவேன் என்று சொன்னீர், உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. ஒரு இடத்தில் வருவேன் என்று சொன்னவர், தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீர் வந்து அவர்களை நடத்தும். ஆண்டவர் வந்து உங்களை நடத்துவார். தேவன் உங்களோடு இருப்பார். God bless you.